தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் திட்ட பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சென்னை வருவாய் மாவட்டத்தைச் சேர்ந்த 2007 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி சென்னை நீலாங்கரையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், திமுக அரசு முன்னெடுத்த காலை உணவு திட்டத்தை வெளி மாநிலங்களும் வெளிநாடுகளும் பின்பற்றுவதாகவும், காலை உணவு திட்டத்தால் 20 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KKSR ராமச்சந்திரன், மா சுப்பிரமணியன் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 2,24,19,359 ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் உள்ள நிலையில் மேலும் 2,80,000 குடும்பங்கள் புதிய கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளன. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதால் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு தேர்தல் முடிந்த பிறகு விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளதாகவும், அடுத்த மாதம் முதல் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மேகதாது என்ற இடத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு அம்மாநில அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. இந்த நிலையில் மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசால் தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதா என தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தேனி மதுராபுரியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய நீர்வள ஆணையம், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு இதுவரை எந்த அனுமதியும் வழங்கவில்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்டமாக ஆலோசனை நடத்தினார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் அதிமுக படுதோல்வி அடைந்தது. இந்த நிலையில் தேர்தல் தோல்வி தொடர்பாக தொகுதி வாரியாக உள்ள பொறுப்பாளர்களுடன் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை முதற்கட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று தொடங்கியுள்ள 2ஆம் கட்ட ஆலோசனையில் தேனி தொகுதி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி தோல்வி குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து மாலை 6 மணிக்கு ஆரணி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெறவுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்ட 10,33,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகளை வான் நுண்ணறிவு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். செவ்வாய்க்கிழமை இரவு சிங்கப்பூருக்கு செல்வதற்காக ஸ்கூட் விமானத்தில் பயணிக்க வந்தவர்களில் சந்தேகத்திற்கிடமான வகையில் பயணி ஒருவரை சோதனையிட்டனர். உரிய ஆவணங்கள் இன்றி அவரிடம் ஜப்பானில் யேன் மற்றும் யூரோ ஆகிய வெளிநாட்டு கரன்சிகள் இருந்ததை கைப்பற்றியவர்கள் அவரை கைது செய்தனர். உதய் மின் திட்டத்தை பற்றியும் மின் வாரியத்தின் நஷ்டத்தை பற்றியும் அமைச்சர் தங்கம் தென்னரசு நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என முன்னாள் அமைச்சர் தங்கமணி சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிர்வாக திறமையால் 3 முறை மின் கட்டண உயர்வுக்கு பிறகும் தமிழ்நாடு மின் வாரியத்தின் நஷ்டம் பற்றி விவாதிக்க தயாரா எனவும், மின் வாரியத்தில் என்ன நடந்தது, என்ன நடக்கிறது என்பதை அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னும் புரிந்து கொள்ளாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மின் வாரியத்தை லாபகரமாக இயக்க முடியாமல் உள்ளதை மறைக்க தங்கள் மீது பழி போடுவதை விட்டுவிட்டு லாபகரமாக இயங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பணமோசடி வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு கரூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தன்னிடம் 7 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக கரூரைச் சேர்ந்த பிரியாணி கடை உரிமையாளர் கிருஷ்ணன் அளித்த புகாரில்
சவுக்கு யூடியூபில் பணிபுரிந்த விக்னேஷ் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து யூடியூபர் சவுக்கு சங்கரும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் ஜாமீன் கோரிய நிலையில் புதன்கிழமை அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தேனியில் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரின் ஜாமீன் மனு மீண்டும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டை ஒரு தமிழனாக பார்த்தால் பட்ஜெட் வெறும் குப்பைதான் என அமைச்சர் டிஆர்பி ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்ற தொழில்துறையினரின் கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றிய அவர், நமது உற்பத்தி பொருட்களின் தரத்தை ஜப்பான் போன்ற நாடுகள் கூட கண்டு வியந்து வருகின்ற வகையில் தரமான உற்பத்தியை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் 40,000 தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் டிஆர்பி ராஜா, குறிப்பாக சிறு குறு நிறுவனங்களில் 43% பெண்கள் பணிபுரிவதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு பட்ஜெட்டை ஒரு தமிழனாக பார்த்தால் அது வெறும் குப்பைதான் என கூறினார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேருக்கு 4வது முறையாக வருகின்ற 30ஆம் தேதி வரை சிறைக்காவல் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன் 22ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த இவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி 22 பேரையும் கைது செய்த இலங்கை கடற்படை 3 படகுகளையும் பறிமுதல் செய்தது. இதன் பின்னர் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் 3 முறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விடுவிக்கப்படாமல் சிறையில் அடைக்கப்பட்டனர்.